الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا صلى الله عليه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويا قوم استغفروا ربكم ثم توبوا إليه يرسل السماء عليكم مدرارا ويزدكم قوة إلى قوتكم ولا تتولوا مجرمين. وقال نبينا صلى الله عليه وسلم نعمتان مغبوب فيهما كثير من الناس الصحة والفراغ أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே என்றென்றும் நிலையாக உண்டாகட்டுமாக. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் வாழ்வை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிகள் மணிகள் தாபிஈன்கள் தபஅதாபிகள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் அம்பியாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவினுடைய கடமையை நிறைவேற்ற முன்னதாகவே வருகை தந்த வர இருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் ஈடு இணை இல்லாமல் என்றென்றும் நிலையாக உண்டாகட்டுமாக. வாழ்கின்ற காலமெல்லாம் அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்றவர்களாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய சுன்னத்துகளை பின்பற்றி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கினை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததியினர்களுக்கும் முழுமையாக வழங்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் நம்முடைய இறுதி நேரத்தை லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவோடு அல்லாஹ் நம்முடைய உலக வாழ்க்கை நிறைவு செய்ய தௌஃபீக் செய்வானாக. மருத்துவமனையினால் ஏற்படுகின்ற செலவுகளை விட்டும் அதனால் ஏற்படுகின்ற சிரமம் கஷ்டங்களை விட்டு அல்லாஹ் நம்மை முழுமையாக காத்து அருள் புரிவானாக. அன்புக்குரிய அல்லாஹ்வினுடையவர்களே, குர்ஆனுடைய வசனம் வமா பிநிஅமத்தின் ஃபமினல்லாஹ். இந்த உலகத்தில் நீங்கள் எதையெல்லாம் அனுபவிக்கின்றீர்களோ, நீங்கள் எதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்களோ அது எல்லாமே அல்லாஹ்வுடைய நிஅமத், அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்று சொல்லுகின்றனர். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய அருட்கொடை இல்லாமல் அல்லாஹ்வுடைய நிஅமத் இல்லாமல் யாராலும் வாழ்ந்து விட முடியாது. அதுதான் ஈமான். என்னுடைய ரப்பதான் என்னுடைய எல்லா விஷயத்திற்கும் தீர்மானித்து என்னை நடத்தாட்டுகின்றான் என்று சொல்வது ஈமானுடைய ஆகப்பெரிய அடிப்படை கடமையாக இருக்கின்றது. அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏராளமான அருட்கொடைகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றார். பல நேரங்கள் அதை நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம், பல நேரத்தில் அதை தெரியாமல் இருக்கின்றோம். ஆக மொத்தத்தில் அல்லாஹ் கொடுத்த அருட்கொடையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அதில் ஆகப்பெரிய அருட்கொடை, ஆகப்பெரிய நியாமத்து என்னவென்றால், ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை அல்லாஹ் யாருக்கு கொடுத்திருக்கின்றானோ அவன் மிகப்பெரிய பாக்கியசாலி. ஆரோக்கியமான வாழ்க்கை யாருக்கு இருக்குகின்றதோ, சரீர சுகம் யாரோடு வாழ்கின்றார்களோ உண்மையான பாக்கியசாலி அவர்கள் தான். இதுல சந்தேகம் இருக்கா? பொருளாதாரம் இழந்தால் சம்பாதித்து விடலாம். எந்த இழப்பு வந்தாலும் ஒரு மனிதனால் எதிர்த்து நிற்க முடியும். ஆனால் ஒரு மனிதனுடைய உடலிலே பலவீனம் ஏற்பட்டால் அல்லது அவனால் தாங்க முடியாத நோய் ஏற்பட்டு விட்டால் அவனால் எதிர்கொள்வது என்பது அவனால் சாத்தியம் இல்லாதது என்பதை சென்ற சில வருடங்களுக்கு முன்னால் கொரோனா என்ற நோயின் மூலமாக நாம் பார்த்தோம். மனிதனால் அதை எதிர்கொள்ள முடியாது, ரப்பால் தான் அதை தீர்மானிக்க
விசாரித்து அதை தீர்த்து வைக்க முடியும் என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம். நம்மை விட்டு அந்த ஆரோக்கியம் பல நேரத்தில் நம் அந்த நியாமத்தை விளங்குறதே கிடையாது. ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது அந்த ஆரோக்கியத்தினுடைய முக்கியத்துவமும் மதிப்பும் நமக்கு விளங்குறது கிடையாது. ஆனால் அது நம்மை விட்டு சென்று விட்டால் கை செய்தப்பட்டு உட்கார்ந்து விடுவோம். யா அல்லாஹ், என்னுடைய ஆரோக்கியம் போய்விட்டது என்று கை செய்தப்பட்டு கொண்டு இருப்போம். அல்லாஹ் அதைத்தான் நல்லா சொல்லுகிறான், உங்களுக்கு ஒரு நியமத் வழங்கப்பட்டது, அதில் ஆகப்பெரிய நியமத் அல்லாஹ் சொல்லுகிறான் ஆஃபியத் என்று சொல்லுகிறான். ஆரோக்கியமான வாழ்க்கை பெரிய பாக்கியம். இருக்கும் போது அதனுடைய உணர்வு தெரிவதில்லை, இருக்கும் பொழுது அது உணர்வு தெரியவதில்லை. அதை இல்லாத போது அதனுடைய அருமையை மனிதன் விளங்குகின்றான். அதை இல்லாத போது மனிதன் அதனுடைய அருமை விளங்குகின்றான். பல நேரத்துல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரோக்கியத்தை குறித்து எச்சரித்து பல வார்த்தைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்காங்க. ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மெம்பர் மேல ஏறி நின்று ஒரே அழுகை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மெம்பர் மேல ஏறி நின்று ஒரே அழுகை. அழுதுகிட்டு சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆமுல் அவ்வல், அதாவது முதல் வருஷம், அதாவது யானைப்படை வந்த முதல் வருஷம் சொல்லுவாங்க. அந்த வருஷத்துல முத்துநபி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மெம்பர் மேல் அழுதுட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹுல் அஃப்வ வல் ஆஃபியா, அல்லாஹ்விடத்துல ஆரோக்கியத்தை கேளுங்க மக்களே சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை ரசூலுல்லாஹ் இதை ஏன் அழுதுட்டு சொல்றாங்க? இதை அழுதுட்டு சொல்வதற்கு உண்டான காரணம் என்ன? சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை ஃபஇன்ன அஹதம் லம் யஹதபா அலல் யகீன், ஒரு மனிதன் ஈமான்ங்கிற இந்த இஸ்லாத்திற்கு வந்ததுக்கு பிறகு அவனுக்கு ஒரு ஆகப்பெரிய ஒரு பாக்கியம் கிடைக்குதுன்னு சொன்னா கைரம் மினல் ஆஃபியா, அது பெரிய ஆரோக்கியமான வாழ்க்கை தான் அவனுக்கு பெரிய கிடைக்கக்கூடிய பாக்கியம் சொல்லுது. ஈமானுக்கு அடுத்த அந்தஸ்து வச்சாங்க சொல்லுதான். ஈமான் கிடைச்சிருச்சா, இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாங்களா, அதுக்கு அடுத்து அவன் கேட்டு பெற வேண்டிய முதல் தகுதியுடைய வாழ்க்கை என்னன்னா ஆரோக்கியமான வாழ்க்கை கேளுங்க. ரபியானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க உணர்த்தும் விதத்தை கவனிக்கணும். ரசூலுல்லாஹ் இங்க உணர்த்த விதத்தை கவனிக்கணும். காரணம் என்னன்னா, இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுகிட்டே இதை எதுக்கு சொல்லணும், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அல்லாஹ் செய்த உதவியை மனிதன் மறந்து விடாமல் அல்லாஹ்விடத்துல கேட்கணும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் அழுதுட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அல்லாஹ்ட்ட ஆஃபியத்தை கேளுங்க அப்படின்னு சொன்னா முடிஞ்சது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு உண்டான முக்கியத்தை வெளிப்படுத்தி கொடுக்கிறாங்க. ஆரோக்கியம் இழந்தால் மனிதன் அவன் மட்டும் அதை கொண்டு அவன் மட்டும் கவலை கொண்டு நடப்பதில்லை, அவனை சார்ந்தவர்களும் அதனால் அவர்கள் பெரிய பிரச்சனையில் மூழ்கி விடுவார். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க, அல்லாஹ் நமக்கு உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் முழுமையாக தந்தருவாங்க. அல்லாஹ் நமக்கு தந்த ஆரோக்கியத்திற்கு உண்டான உணர்வை விளங்க வேண்டும். நியாமத்தை விளங்கியவன் தான் உண்மையான முஸ்லிம். அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை விளங்கியவன் தான் உண்மையான முஸ்லிம். மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா இந்தியாவை ஆண்ட பெரிய மன்னர், இந்தியாவின் பெரும் பகுதியை ஆண்டிருக்கார். எந்த அளவுக்கு அவர் பெரும் பகுதியை ஆண்டதாக சொல்லப்படுதுன்னா, ஒரு நேரத்துல மேகம் போகுது, அந்த மேகத்தை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை ஷர்ரிகி கர்ரிபி சொன்னார். ஷர்ரிகி கர்ரிபி, மேகத்தை பார்த்து சொன்னாரு, நீ கிழக்கின் பக்கம் போனாலும் சரி மேற்கின் பக்கம் போனாலும் சரி, எந்த இடத்துல மழை துளி விழுந்தாலும் அந்த இடம் என்னுடைய அரசாட்சிக்கு சொந்தமானதுன்னு சொன்னார். அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய ஆட்சியை நடத்தியிருப்பார். அவர் மழையை பார்த்து சொன்னவார், நீ எங்க மழை விழுந்தாலும் அந்த விழக்கூடிய இடம் எனக்கு, என்னுடைய அரசாட்சிக்கும் எனக்கு சொந்தமான இடம். மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா சொன்னார்னா எவ்வளவு பெரிய ஆட்சியை நடத்தி இருப்பார். ஒரு நாள் அவருக்கு பெரிய தாகம் ஏற்படுது. ஒரு நாள் பெரிய தாகம், தண்ணீருடைய தாகம் ஏற்படுது. அந்த தண்ணீர் தாகம் ஏற்பட்ட உடனே அவருக்கு ஒரு கிளாஸ்ல தண்ணி கொண்டு வந்து கொடுக்கிறாங்க. மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய பழக்கம் என்னன்னா, எப்பவுமே பக்கத்துல ஒரு சூஃபி இருப்பார். சூஃபின்னு சொன்னா அவர் மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆபீத் அவரோட பக்கத்திலே இருப்பார். தண்ணி கிளாஸ்ல கொண்டு வந்த உடனே அந்த சூஃபி என்ன செய்யறாரு, மன்னர் ஹாரூன் பாதுஷாவுடைய கையை பிடிக்கிறார். பிடிச்சிட்டு கேட்ட வார்த்தை, இந்த ஒரு டம்ளர் தண்ணீர் உங்களுக்கு கிடைக்கலன்னா, இந்த ஒரு டம்ளர் தண்ணி உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்டார். பெரிய தாகத்தில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு தண்ணீர் ஆகப்பெரிய
ஒரு பெரிய பாலைவனத்துல இல்ல வெயில்ல நடந்து போகக்கூடிய ஆளுக்கு தண்ணீரே கிடைக்காம இருந்தா எப்படி? அந்த தண்ணீருக்கு என்ன மதிப்பு கேட்ட உடனே அவர் சொன்னார், என்னுடைய அரசாட்சியில் பாதியை கொடுப்பேன் சொன்னார். என்னுடைய அரசாட்சியில் பாதியை கொடுப்பேன் என்று சொன்னார். மன்னர் ஹாரூன் பாதுஷா தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி கேட்கிறார் சூஃபி ரஹிமஹுல்லாஹ் அவங்க. இப்ப இந்த தண்ணீரை நீங்க குடிச்சிட்டீங்க, குடிச்ச பிறகு இது உங்களுடைய உடலில் இருந்து வெளியே வராமல் போனா நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்டார். இந்த உடல்ல இருந்து வெளியே போகாம உங்க உடல்ல தங்கிட்டா, சிறுநீர் போகாம இருந்தா நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்டாரு. மன்னர் ஹாரூன் பாதுஷா ரஹிமஹுல்லாஹ் சொன்ன வார்த்தை, என்னுடைய மீதி பாதி அரசாட்சியும் நான் கொடுத்துருவேன்னு சொன்னார். சூஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்ன வார்த்தை, உங்களுடைய ஒரு டம்ளர் தண்ணீர்ல உங்களுடைய மொத்த சொத்தும் அரசாட்சியும் அடங்கி போயிருச்சுன்னு சொன்னார். உங்களுடைய ஒரு சொட்டு ஒரு கிளாஸ் டம்ளர்ல உங்களுடைய மொத்த அரசாட்சியும் அடங்கிடுச்சு. இதுதான் வாழ்க்கைன்னு சொன்னாரு. ரப்புடைய நியாமத்தை விளங்காமல் போய்விட்டால் உண்மையான முஸ்லிம்கள் இல்லை. சரியான பார்வை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். சரியாக கேட்கும் திறன் ரப்பு கொடுத்திருக்கான். அல்லாஹ் நடக்கிறதுக்கு உண்டான கால் சீராக கொடுத்திருக்கான். கைய சரியான முறையில் கொடுத்திருக்கான். இது எல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த பாக்கியம் என்று யார் நினைக்கின்றார்களோ அவர்கள் தான் மூமின். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வார்த்தை உண்டு. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, மன் ரஆ முபத்தலன், ஒரு சோதனையிலேயோ பிரச்சனையிலேயோ கஷ்டத்திலோ சிக்கிற ஆளை நீங்க பார்த்தா, ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு பிரச்சனையில சிக்கக்கூடிய ஆளை நீங்க பார்த்தா எப்படி துஆ செய்யணும்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். எப்படி துஆ செய்ய சொன்னாங்க? அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி மின் மப்தலாக்கனி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லுங்க. இந்த ஹதீஸ் புகாரில வரக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருத்தர் பிரச்சனையில இருக்கிறவங்க நீங்க பார்த்தா, எப்படி ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறத பார்த்தா, ஒரு நோயாளியை நீங்க சந்திச்சா, ஒருத்தர் கஷ்டத்துல சிக்கொண்டு அவர்கள் சிரமப்பட்டு இருக்கிறவங்க பார்த்தா நீங்க இப்படி துஆ செய்யுங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எந்த அல்லாஹ்வுக்கு தெரியுமா? அல்லதி ஆஃபானி மிம்மா புதலாக பிஹி, எப்படி இவரை சோதனையில ஆக்கி இந்த மாதிரி சோதனை எனக்கு கொடுக்காம என்னுடைய ரப்ப எனக்கு வச்சாரே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் சொல்லிட்டு ஃபضلني على كثير ممن خلق تفضيلا சொல்லி இந்த துஆ முழுசா ஓதுறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் அல்லாஹ் என்னை பாதுகாத்தான். அது மட்டுமல்ல, படைப்பினங்களிலே சிறந்தவனாக நீ ஆக்கி இருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் துஆ ஓதனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லம் யுஸிபு தாலிகல் பலா, எந்த நோயாளியை பார்த்து இவர்கள் அந்த துஆவை ஓதுறார்களோ அந்த நோய் இவருடைய வாழ்க்கையில வராதுன்னு சொன்னாங்க. எந்த நோயாளியை பார்த்து இந்த துஆ ஓதப்படுதோ அந்த நோய் இவருடைய வாழ்க்கையில வராதுன்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ராவி அறிவிப்பாளர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆயத் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த இந்த துஆவை ஓதி யாருக்காவது அந்த வியாதி வந்தால், கவனிக்கணும், இந்த துஆ இருக்கு இல்லையா, அது பெரிய துஆ, இது அழகான ஒரு துஆ. அல்லாஹ் பாதுகாத்தான் சொன்னாலே பாதுகாத்துரும். ஒருவரை பார்த்து அல்லாஹ் என்ன இதை விட நல்லபடியா வச்சிருக்கான்னு சொன்னாலே அல்லாஹ் பாதுகாத்துரும். அதான் இந்த துஆவுடைய அர்த்தம். அப்ப அது இல்லாம நான் கேட்கானா இல்லையா, அது பெரிய பாக்கியம் சொல்லிக்கூடிய துஆ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ராவி சொன்ன வார்த்தை, இந்த துஆவை ஓதுங்க. இந்த துஆவை ஓதிட்டு யாருக்காவது அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டால், உதாரணமா சொன்னாலே ஒரு காய்ச்சல் ஏற்பட்டு இருக்கு, இல்ல யாராவது ஒரு பெரிய நோயில பாதிக்கப்பட்டு அந்த துஆவை ஓதி அது அவருக்கு வந்தால், அந்த ராவி சொன்ன வார்த்தை மறுமையை சட்டையை பிடிச்சு அல்லாஹ் முன்னாடி கொண்டு போய் நிறுத்திக்கன்னு சொல்லுங்க. ஏன்னா பெருமானார் காட்டி தந்த வழி, ஒரு பிரச்சனையில் இருக்கின்றார், அந்த பிரச்சனை நம்மிடத்தில் வராமல் இருக்க சொல்லி கொடுத்த துஆ என்றார். அல்லாஹ் நம்ம நேர்களை பாதுகாப்பானார். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொன்ன அழகான ஒரு வார்த்தை, இந்த துன்யாவிலே பெரிய பாக்கியசாலி உண்டான 3 தன்மை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த துன்யாவில, இந்த துன்யா அவன் கைவசம், இந்த துன்யாவில் அவன் துன்யாவை அவன் கைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க ஒரு அடையாளம் சொல்ல சொன்னாங்க. மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபீ சிர்பிஹி, யார் படுக்கையில் இருந்து எந்திரிக்கும் போது நிம்மதியாக எந்திரிக்கிறார்கள், யார் படுக்கையில் இருந்து எந்திரிக்கக்கூடிய நேரத்தில் நிம்மதியாக எந்திரிக்கின்றார்களோ, முஆஃபன் ஃபீ ஜஸதிஹி, உடல் ஆரோக்கியத்தோடு எந்திரிக்கின்றார்களோ, வ இன்தஹு கூத யௌமிஹி, அன்றைய நாளுக்கு உண்டான அவருடைய உணவு அவருக்கு இருக்கின்றதோ, அவர் எப்படிப்பட்ட பாக்கியசாலி தெரியுமா? ஃபஅன்னமா ஹைஸலத்து துன்யா, துன்யாவே அவனுக்கு வசப்பட்டது மாதிரி சொல்லும்.
துன்யாவே அவனுக்கு வசப்பட்டது மாதிரி சொன்னான். மூணுமே நிம்மதியான வாழ்க்கை கொண்டான் அடையாளம். காலையில் எந்திரிக்கும் போது நான் நிம்மதியா இருந்தேன்னு சொன்னா அவன் பாக்கியம். உடல்ல நான் ஹாஸ்பிட்டல் பக்கம் போகல, ஆரோக்கியமா இருக்குன்னு சொன்னா பாக்கியம் சார். மூணாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்னைக்கு நாளுக்கு உண்டான தேவை பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு அவனிடத்தில் இருந்தால் அவர் பாக்கியம் சார். இது பெருமானாருடைய வார்த்தை. அல்லாஹ் இதற்கு உண்டான தகுதியை அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தருவாங்க. உண்மையானவர்களே, பெரிய பாக்கியம் கொண்டவர்கள் ஞாபகத்தை உண்மையாக விளங்க வேண்டும். ஒருத்தர் இவ்வளோ யூனுஸ் இப்னு உபைத் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல சொன்னாங்க, நான் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், எனக்காக துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க. வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், எனக்காக துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க. அல்லாமா யூனுஸ் இப்னு உபைத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அயஸ்ஸிருக்கு பி பஸரிக ஹாதல் லதி தபஸிரு பிஹா மிஅத அல்ஃப திர்ஹம். நீ பார்த்துட்டு இருக்க இந்த பார்வை இருக்கு இல்லையா, இந்த பார்வைக்கு நான் 1,00,000 திர்ஹம் உனக்கு தரேன், இந்த பார்வை எனக்கு கொடுத்துருன்னு கேட்டேன். அந்த மனிதர் சொன்னார், அல்லாஹ் அது எப்படி முடியாது. ஃபபி யதைக மிஅத அல்ஃப திர்ஹம், ஒரு ரெண்டு கைக்கு பகரமாக நான் 1,00,000 திர்ஹத்தை கொடுக்கிறேன், அதை கொடுத்துடலாமான்னு கேட்டேன். அதுக்கு முடியாதுன்னு சொன்ன. மூணாவது ஜிலை உன்னுடைய காலுக்கு 1,00,000 திர்ஹம் தர கொடுத்துருன்னு சொன்னார். இல்ல முடியாதுன்னு சொன்னார். யூனுஸ் இப்னு உபைத் ரஹ்மத்துல்லாஹி சொன்ன வார்த்தை, ஃபஸக்கரஹு ரஹிமஹுல்லாஹ் பிநிஅமில்லாஹ், அவர் சொன்ன வார்த்தை, உன்னுடைய உடம்பில் லட்சக்கணக்கான திர்ஹத்துக்கு பெருமான நியாமத்தை நான் உன்னுடைய இதிலே பார்க்கிறேன் சொன்னார். லட்சக்கணக்கான திர்ஹத்திற்கு பகரமாக எதை கொடுத்தாலும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன் இல்லையா, அதற்கு பகரமாக நான் பார்ப்பது உன்னிடத்திலே அவனுடைய அல்லாஹ்வுடைய அந்த நியாமத்துகளை பார்க்கின்றேன். ரப்புடைய நியாமத்துகளை அனுபவிப்பவர்கள் அதை நினைவு கூறக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அதை அதிகரித்துக் கொண்டே இருக்கும். ஆரோக்கியம் இருக்கும் பொழுதே அது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதை நன்றி செலுத்தக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அதை உறுதியாக்கி கொடுப்பான் நமக்கு. ஆரோக்கியத்தை இருக்கும் பொழுது அதை பொருட்படுத்தாமல் அதை இழந்து அல்லாஹ்விடத்தில் கையேந்தும் பொழுது அல்லாஹ் உதவி செய்வான், உதவி செய்ய மாட்டான் என்பதல்ல. ஆனால் அல்லாஹ் முந்தைய காலத்தையும் பார்ப்பானா இல்லையா, அல்லாஹ் முந்தைய காலத்தையும் பார்ப்பானா இல்லையா. நபியானவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக ஒரு துஆவை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். இந்த துஆ இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவுக்கு மனனம் செய்வதற்காக முயற்சி செய்யும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஃவ வல் ஆஃபியத வல் முஆஃபாத தாயிமா. சொல்லி கொடுத்த துஆ அல்லாஹும்ம இன்னி அஸ்அல், மூணுக்குமே ஆரோக்கியம் தான் அர்த்தம். மூணுக்குமே மூணு வார்த்தை இருக்கு இல்லையா, அஃபு, ஆஃபியத், முஆஃபாத். இதுக்கு மூணுக்குமே ஒரே அர்த்தம் தான். ஆனா மூணுக்கும் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த அந்த வித்தியாசங்கள் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஃபு அப்படின்னா கடந்த காலங்களில் வந்த நோயை யா அல்லாஹ் இனிமே மேல கொண்டு வந்துடாதேங்கறாங்க. பாஸ்ட்ல ஏதாவது ஒரு நோய் நமக்கு ஏற்பட்டிருந்தால் ரப்பே அந்த நோயை இனிமேல் என் வாழ்க்கையில கொண்டு வந்துடாதேன்னு சொல்றதுக்கு பேர் அஃபு. ரெண்டாவது என்ன வார்த்தை? ஆஃபியத். ஆஃபியத் அப்படின்னா யா அல்லாஹ் வாழ்ற நாட்கள்ல எனக்கு ஏற்பட்டிருக்கிற நோயை விட்டு பாதுகாக்கப்படும். கடந்த காலத்திலே நோயை கொடுத்துறாத, இப்ப ஏதாவது நோய் இருந்தாலும் அதை தீர்த்து வல் முஆஃபாத தாயிமா அப்படின்னா எதிர்காலத்தில் எந்த நோயின் பக்கமும் என்னை ரப்பே மாட்டி விடாதேன்னு அர்த்தம். இது எவ்வளவு அழகான துஆ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த துஆ அழகான துஆக்கள் இதுவும் ஒன்று. யா அல்லாஹ் ஏற்கனவே வந்த நோயை திருப்பி கொடுத்துறாங்க, இப்ப ஏதாவது நோய் வராம என்னை பாதுகாத்துது, வாழ்க்கையில எந்த நோயின் பக்கம் என்னை ரப்பே கொண்டு போய் செலுத்திடாத, வாழ்க்கையில எந்த பக்கமும் கொண்டு போய் என்ன செஞ்சிடாத, என்னை ரப்பே ஆழ்படுத்திடாதன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் என்பது எவ்வளவு அடிப்படையான விஷயமாக இருக்கு, எவ்வளவு அடிப்படையான விஷயமாக இருக்கு. சராசரியாக சொல்லணும்னா ஒருத்தர் கிட்னி ஃபெயிலியர் டயாலிசிஸ் பண்றாருன்னு சொன்னா சாதாரண மக்கள் எப்படி சமாளிப்பாங்க? பொருளாதாரத்திலேயும் அவன் சிரமப்படுவார், அதே நேரத்தில் உடல் ரீதியான சிரமமும் ஏற்படும். நான் சென்ற நாட்களில் ஒரு நபரை சந்திச்சேன். ஒரு வாரத்திற்கு முன்னால் ஒரு நபரை சந்திச்சேன். அந்த நபருடைய பெயர் இன்ஷா அல்லாஹ் அது வேண்டாம். அவர் பார்க்கக்கூடிய அவரை ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி அவரை பார்த்தேன். அவர் பார்க்கக்கூடிய நேரத்தில் ரொம்ப திடகாத்திரமான மனிதரா. என்ன சொல்லணும்னா ஒரு எக்ஸசைஸ் பண்ணி ஒரு ஃபிட்டான
ஒரு ஒரு மனிதர் இருந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு அழகான ஒரு தோற்றத்தோடு அழகாக இருக்கார். சென்ற ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவரை பார்க்கிறேன். அவரால் நிக்க கூட முடியாத அளவுக்கு செவுத்த பிடிச்சு நிக்கிறார். அவரால் நிக்க கூட முடியாம செவுத்த கைதாங்களா பிடிச்சு நிக்கிறார் அப்படின்னு சொன்னா அவருடைய உடல் எந்த அளவுக்கு இலகி இருக்கும், அவர் எவ்வளவு பலகீனமா இருப்பார். ரெண்டுக்குமே கம்பாரிசன் வழங்கணும். அவர் ஃபிட்டா கரெக்டா இருந்த ஒரு மனிதர், அவருக்கு என்ன ஆயிடுச்சு, இப்படி உடல்நிலை பலகீனமாகி நிக்க கூட முடியாத அளவுக்கு நகர்ந்து வரார். அவர்கிட்ட கேட்டா அவர் சொன்ன வார்த்தை, எனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொன்னார். நான் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னார். வெறும் 30 வயதே ஆன அந்த வாலிபர் அவர் சொன்னாரு, அந்த டயாலிசிஸ் ப்ராசஸ் தெரியல, ஆனா அவர் சில வார்த்தைகள் சொன்னார். கொஞ்ச நாள் தொடையில போட்டாங்கன்னாங்க, அதுக்கப்புறம் கையில போட்டேன், இப்ப கழுத்துல போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் ஸ்டேபிளா இல்ல. ஒரு நேரத்தில் அவரை பார்த்து பொறாமைப்பட்டவர்கள் எல்லாம் பலர் உண்டு. ஒரு நேரத்தில் இவரை மாதிரி இருக்கணும் என்று கேட்ட பல நபர் உண்டு. இப்ப எப்படி துவா கேட்கிறாங்க தெரியுமா, யாரெல்லாம் இது மாதிரி நோயை கொடுத்து நீ சோதிச்சிடாதன்னு கேட்கிற நிலைமை உண்டு. அப்ப எப்படி தடுமாறிட்டார். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். அவருடைய மனைவியும் அவரை விட்டு சென்று விட்டார். உடல்நிலை சரியானதுக்கு அப்புறம் நம்ம சேர்ந்துக்கலாம் சொல்லிட்டாங்க. இது வேற டாபிக்ல போயிடும். நான் ஏன் இதை சொன்னேன்னா, அவர் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டார், மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டார் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் இழந்துருச்சுன்னு சொன்னா அங்கேயே முதல் ஃபெயிலியர் ஏற்படும். அவங்களுடைய கல்வி உடைஞ்சிருச்சுனாலே முடிஞ்சது. கல்வி உடைந்தால் உடல் உடையும், கல்வி உடைந்தால் உடல் பலகீனமாகும். எல்லாவற்றையும் அந்த தீர்மானிக்கக்கூடிய சக்தி அந்த இடத்தில் இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு ஆஃபியா, அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை கேட்டுக்கிட்டே இருங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை கேட்டுக்கிட்டே இருங்க. ஆஃபியத்தை என்றைக்கு கேட்க மறந்து விடுகின்றோமோ ரப்பை மறந்தோம் என்று அர்த்தம். ரப்ப மறந்தோம் அர்த்தம். மருத்துவமனையின் வாசலில் இருக்கும் பொழுது தெரியும் அந்த கவலையும் கண்ணீர். அல்லாஹ் அதை விட்டு நம்மை பாதுகாக்க வேண்டும். என்ன நோய் என்று தெரியாமல் பல நேரத்தில் மருத்துவமனை வாசலில் நின்ற பல நபர்கள் உண்டு. தந்தைக்காக வேண்டி, பிள்ளைகளுக்காக வேண்டியும் ஒரு நோய் ஏற்பட்டால் அங்கே நிற்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் உடல் ரீதியான வேதனைப்படுவதை தாண்டிகள் கூட இருப்பவர்கள் அனுபவிக்கக்கூடிய வேதனை அதிகம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அவர் உடல் ரீதியான பிரச்சனை, ரப்ப அல்லாஹ் அவங்களுக்கு ஷிஃபாவை கொடுப்பார். இன்றைக்கு உலகத்தில் உதவியே செய்ய முடியாத மனிதன் தோற்று போகக்கூடிய ஒரு இடம் இருக்குன்னு சொன்னா அது நோயால் பாதிக்கப்பட்டவன் நேர எங்க கேட்பான்? முதல்ல கேட்கக்கூடிய இடம் என்ன? மருத்துவருடைய கேட்பாங்க. மருத்துவரிடத்தில் அணுவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் தங்களுடைய கடவுளிடத்தில் முதல் முறையிடுவார்கள். இன்னும் ஒரு படி மேலாக காப்பீர்கள் எல்லாம் நம்முடைய பள்ளிவாசலுக்கு முன்னால் நிற்பார்கள். ஏன்? ஒரு நம்பிக்கை, ஏதாவது ஒரு இடத்தில் என்னுடைய உடல் சரியாயிராதா அப்படிங்கிறது. நீ பள்ளிக்கு முன்னாடி மந்திரிக்க நிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? இங்க டாக்டரா இல்ல, அவங்க என்ன நம்பிக்கை, ஏதாவது ஒரு வகையில இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே போகணும், எனக்கு உடல்ல அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுக்கணுங்கிறது மட்டும்தானே அவங்களுடைய எண்ணமாக இருக்கும். அல்லாஹ் கொடுத்தது பெரிய ஞாபகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லி தந்தாங்க. என்ன சொல்லி தந்தாங்கன்னா, நிஅமதானி மக்பூன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், மக்கள் அசட்டையாக அசாதாரணமாக பொருட்படுத்தாமல் இருக்கக்கூடிய ரெண்டு விஷயம் என்ன தெரியுமா? அஸ்ஸிஹத் வல் ஃபராக், ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்த ஓய்வையும் மனிதன் பொருட்படுத்திக்குவதே கிடையாதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆரோக்கியம் இருக்கும்போது அதன் மீது பொருட்படுத்திக்காமல் செல்லக்கூடிய தருணம். ஓய்வு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஓய்வை பயன்படுத்தக்கூடாத இரண்டு நபர்களும் முட்டாள்கள். அல்லாஹ் நம்மை ஆரோக்கியமான வாழ்க்கை அல்லாஹ் ஏற்படுத்தி தரட்டும் சொன்னார். அருமையானவர்களே, அல் குர்ஆனிலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறையிலையும் ஷிஃபாவை இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். மன்னர் ஹாரூன் பாதிஷா ரஹிமஹுல்லாஹ் ஒரு கட்டளையிட்டார். உலகத்தில் இருக்கக்கூடிய தலை சிறந்த மருத்துவர்களை எல்லாம் கொண்டு வர சொல்லி ஒரே ஒரு கட்டளை சொன்னார். என்ன கட்டளைன்னா, நான் ஒரு மருந்தை சாப்பிடணும், அதுல எனக்கு ஆரோக்கியம் இருக்கணும், ஆனா அது எந்த வகையான சைடு எஃபெக்டும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். நீ பெரும்பாலும் பல மருந்துகளில் ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு விஷயத்துல சைடு எஃபெக்ட். இந்தியாவில இருந்து ஒரு டாக்டர், ஈராக்ல இருந்து ஒரு டாக்டர், ரோமன்ல இருந்து ஒரு டாக்டர், சுடான்ல இருந்து ஒரு டாக்டர்,
இந்தியாவில் இருக்கக்கூடிய டாக்டர் சொன்னாரு, நீங்க கருப்பு ஏலக்காய் தெரியுமா? பாத்தீங்களா? பிளாக் காட்டன், அதை சாப்பிட்டா உங்களுக்கு என்னவா இருக்கும்? ஆரோக்கியமா இருக்கும்னு சொன்னாங்க. ஈராக்ல இருக்கக்கூடியவர் சொன்னார், அவங்க நாட்டுக்கு தகுந்த மாதிரி பாதாம் சாப்பிட்டா என்னவா இருக்கும்? ஆரோக்கியமாக இருக்கும்னு சொன்னார். ரோமான் நாட்டை சேர்ந்த அந்த டாக்டர் சொன்ன வார்த்தை, சுடுதண்ணி குடிச்சா உங்களுக்கு நல்லது. எப்பொழுதுமே சுடுதண்ணி குடிக்கக்கூடிய பழக்கம் இருந்தால் உடல் என்னவா இருக்கும்? உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கலாம்னு சொன்னார். அப்போ அந்த சுடா நாட்டை சேர்ந்த டாக்டர் சொன்னாரு, இந்த மூணுலையும் ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கலாம், வயிற்றுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கலாம். ஆனா நான் சொல்ற ஒரு முறையை கடைபிடிங்க, அது ஆபியத்தாக இருக்கும் சொல்லி அவர் சொன்ன சூடான் நாட்டு டாக்டர் சொன்ன எந்த விதமான சைடு எஃபெக்ட் எதுவுமே இருக்காதுன்னு சொன்னார். பசிச்ச பிறகு சாப்பிடு, பசி அடங்குக்கு முன்னாடி சாப்பாட்டை நிறுத்திடு சொன்ன வார்த்தை என்ன? இது நல்ல கவனமா இந்த வார்த்தையை கேட்டதான் புரியும். பசிச்ச பிறகு என்னது? பசித்த பிறகு சாப்பிடு, பசி அடங்குவதற்கு முன்னால் உணவை நிறுத்திடு இல்லையா? இது எனக்கெல்லாம் செட் ஆகாது. உணவை நிறுத்தின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த பழக்கம் இருந்தால் முத்துநபி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த பழக்கம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த பழக்கம் இருந்தால் நோய் வராதுன்னு சொன்னாங்க. நான் ஏன் சில விஷயங்களை இங்க கோடிட்டு காட்டுறேன்னு சொன்னா, முதலில் ஆபியத்திற்காக அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய அதே நேரத்தில் நமக்கு நோய் ஏற்படுகின்ற நேரத்தில் முதலில் அல்லாஹ்விடத்தில் கையேற்று. ஒரு பெரிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படையை அனுப்புறாங்க. ஒரு படையை அனுப்பின இடத்துல அதாவது நாம் அரபுகிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. போன இடங்கள் இருக்கக்கூடிய நபர்கிட்ட விருந்து கேட்கறது, விருந்து கொடுக்கறது இல்லை, விருந்து கேட்கறதுன்னு ஒரு பழக்கம் இருக்கு. இப்ப விருந்தாளி வீட்டுக்கு வரக்கு முன்னாடியே அங்க அனுமதி கேட்க வேண்டியது. புரியுதாது? அங்கேன்னு சொல்லும் போது எதனா டிசைட் பண்ணிக்கணும் இல்லையா? அந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்பி வைக்கக்கூடிய இடத்துல அவங்க விருந்து கேட்கிறாங்க, அவங்க விருந்து கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க, மரபை மாத்துறாங்க, விருந்து கொடுக்கல. அப்ப அந்த சஹாபி என்ன செய்யறாரு? வருத்தத்தோட திரும்பக்கூடிய நேரத்துல அந்த நாட்டினுடைய அரசருக்கு ஒரு பாம்பு கடிச்சிருச்சு. ஒரு பாம்பு கடிச்ச நேரத்தில் இங்க யாராவது வைத்தியம் பார்க்கக்கூடிய நபர்கள் இருக்காரா என்று கேட்கும் பொழுது அந்த படையினுடைய தளபதியார் அந்த சஹாபி சொல்றாங்க, எனக்கு தெரியும், ஆனா நான் வைத்தியம் பார்க்க மாட்டேன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியும், நான் ஆனா வைத்தியம் பார்க்க மாட்டேன். காரணம் என்ன? எனக்கு நீங்க என்ன செய்யல? விருந்து கொடுக்கல, அதனால என்ன செய்யல? நான் மருந்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். உங்களுக்கு வைத்தியம் பார்க்க வேண்டும் என்று இருந்தால் நான் சொல்லக்கூடிய கட்டளை இருக்கு, நீங்க இவ்வளவு பொருள் எனக்கு தந்தா நான் வைத்தியம் பார்க்கிறேன்னு சொல்றேன். சரிங்கிற அடிப்படையில் அவங்க என்ன செய்யறாங்க? போய் வைத்தியம் பார்க்கறாங்க. இது புகாரில வந்த ஹதீஸ், கதை இல்லை, புகாரில வந்த ஹதீஸ். அந்த சஹாபி நேரம் போறாங்க, ஏதாவது ஒரு முணுமுணுத்தாங்க, என்ன செஞ்சாங்க? ஊதுனாங்க. ஒரு சில எச்சில் துணி அவர் மேல பட்டுச்சு. அவங்க உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் என்னவாயிடுச்சு? தூக்கி எறியப்பட்டுச்சு. பெரிய ஆச்சரியமாச்சு. கொடுக்கப்பட்ட விஷயங்கள் 30 ஆடு கொடுத்தாங்க. அதை பிரிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த சாஹிபி சொன்னாங்க, இல்ல இல்ல, நாம செஞ்சது சரியா தவறா தெரியாது, நேர ரசூலுல்லாஹ்ட்ட போவோம், இந்த விஷயத்தை சொல்லுவோம். என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்களோ அதை கேட்போம்னு சொல்லி நேரம் போனாங்க. பெருமானாரிடத்துல கேட்டாங்க, யார ரசூலுல்லாஹ் இப்படி எல்லாம் நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்னாங்க. யார ரசூலுல்லாஹ் நான் ஒன்னு ஓதி விட்டேன், சரியா போயிடுச்சு அப்படின்னு. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன ஓதுனீங்க அப்படின்னு. யார ரசூலுல்லாஹ் ஒண்ணுமே ஓதல, வேற வழி தெரியல. கேட்டாங்க, என்ன பண்றது தெரியாம சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டேன். ஒண்ணுமே ஓதல. யாரோ சொல்ல சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி ஒரு எச்சில் துளி எடுத்து அவங்க மேல பட்டு அது ஷிஃபாவாயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சரியானதை செஞ்சீங்க, சரியான நேரத்துல செஞ்சீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சரியானதை செஞ்சீங்க, சரியான நேரத்தில் செஞ்சீங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம சூரத்துல் ஃபாத்திஹா தெரியாத நபர்கள் எத்தனை நபர்கள்? யாருக்காவது தெரியாதது இருக்கு? சூரத்துல் ஃபாத்திஹாங்கிறது என்ன? சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பல பேர் இருக்கு. சூரத்துல் ஃபாத்திஹாங்கிறது என்ன? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, சுப்ஹானல்லாஹ். சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாஹின். இதை தெரியாத நபர்கள் நம்ம யாரும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோய் வந்துச்சா முதல்ல என்ன செய்யும்? சூரத்துல் ஃபாத்திஹா ஓது. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி என்ன